போர்லாம் கிடையாது, வெளிப்படையாக தான் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோதல் கட்சிக்குள்ளே ஒரு போர். கட்சிக்குள்ளேன்னு சொல்ல முடியாது. கட்சியே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனந்தன் கிட்ட தான் கட்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தனி கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. பொற்கொடி வந்து தனி கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனந்தன் கிட்ட ஏற்கனவே இருக்கிற வந்து ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது வழி நடத்துகிற அந்த பகுஜன் பிஎஸ்பி வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து அவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறார். ஸோ அவங்க பொற்கொடி கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற அந்த தொண்டர்கள், அவங்கள வந்து ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தவங்க முக்கியமான நபர்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்களாம் சேர்ந்து ஒரு தனியாக ஒரு கட்சியை தொடங்கலான்ற ஒருவேளை நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒருவேளை அது வெளிப்படலாம். அதுக்கப்புறம் அந்த தகவல் எப்படிப்பட்ட தகவல், அவங்க வந்து வெறும் இங்கே இருக்கிற கட்சியினர் கொடுக்குற தகவல் மட்டுமே கிடையாது. இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கலாம், இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். இது கட்சி சார்ந்த வந்து ஒரு போட்டி கட்சி வந்து கட்சியை சார்ந்தவங்க கட்சி விரோதத்துக்காக ஆனந்தன் வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர், ஒரு என்ன சொல்ற ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அவர் தலைமையில் அந்த கட்சி வழிநடத்துறது சரியா இருக்கும். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கக்கூடியவங்க தானே வந்து எப்படியும் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ரிவெஞ்சுன்றது வந்து அவங்களுக்குள்ள அந்த வந்து ஒரு பயர் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இதில் வந்து கேட்டினா ஆனந்தன் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு கேட்டினா, கட்சி யாருக்குன்னா இவருக்கு வெளிப்படையாக தெரியுது கேட்டினா, அவர் கட்சி கூட்டத்தில் மீட்டிங் எல்லாம் வந்து அவர் தம்பி ஒரு பீனோஸ் அதான் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி வந்து இருக்குது. கட்சி வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணுன்றத ஒரு ஜென்ரல் கோரிக்கையை வைக்க முடியும். ஆனால் சட்டப்பூர்வமாக செய்யக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிளட் ரிலேஷன் தான். அந்த வகையில் அவங்க தம்பிக்கும் உரிமை இருக்குது. பீனோஸ் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க, ஒருவேளை ஆனந்தன் கூட வந்து கேட்டால் வந்து சட்டப்பூர்வமாக இதை யார் செய்ய முடியும் அவருக்கு தெரிஞ்சு கூட தம்பியை செய்ய வைக்கலாம் இல்லையா. பின்னணியில் பொற்கொடி அவர்கள் இருந்திருக்கலாம்ல. பொற்கொடி அதுதான் சார் சொல்கிறேன், உங்களுக்கு புரியல இருக்குன்னா பொற்கொடியவர்கள் வந்து இதை செஞ்சு இருக்கணும், இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஏன் சார் சிபிஐக்கு மாத்திரம்ன்றாங்கன்னா அப்ப இங்க மாநில இல்லை சார், சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறம் சேகர் பாபு, இந்த மாதிரி அமைச்சர்களுடைய பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரோல் ஆகுது. இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இடம் பெறுதான். ரெண்டும் எப்படி வேணா எடுத்துங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். 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 தலித் சமூகத்தின் முக்கிய தலைவர்களை ஒருவா பார்க்கப்பட்டவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சார் அவர் இறந்து ஓராண்டு காலம் முடிய போகுது. அதை முன்னிட்டு வந்து அவரோட ஆதரவாளர்களும் அந்த கட்சி சார்ந்தவர்களும் வந்து நாங்கள் வந்து நினைவேந்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு காவல்துறை வந்து தடை போட்டிருக்காங்க. எதுக்காகங்க சார்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த விஷயமா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான மரணம் கிடையாது, ஒரு துர்மரணம். அப்படின்னும் போது ஏற்கனவே அந்த ரிவெஞ்சுன்றது இல்லையா, ஒரு பழிவாங்குதல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இவருடைய இறந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களும் யார் வந்து இதுக்கான வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தாங்களோ அந்த நபர்களுக்கும் ஒரு மோதல் இருக்கலான்னு ஒரு பதற்றம் வந்து இருக்கிறது வந்து உண்மைதான். அவர் இறந்த அந்த ஒரு 2-3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு, ஒரு கொந்தளிப்பாக இருந்தது. அந்த கொந்தளிப்பு ஓரளவுக்கு தணிஞ்சால் கூட அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இல்லையா இந்த ரிவெஞ்சுன்றது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு அமைதி இருக்கணுன்றதுக்காக கூட எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லா நினைவேந்தலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபதம் ஏற்கிறது அல்லது வந்து கேட்டால் அங்கே வந்து திடீர்னு ஒரு வன்முறை ஏற்படுறது அந்த மாதிரியான வந்து கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமே, தென் மாவட்டங்களே அந்த மாதிரி நிலைமை தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு பதற்றம் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக கூட வந்து இதுக்கு வந்து தடை விதிக்கலாம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்முறை இல்லாமல் ஒரு வந்து கேட்டால் வந்து ஒரு இணக்கமாக சுமூகமாக நடந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இறந்து போன மனிதருக்கு வந்து மரியாதை செலுத்தணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமை, அது கட்சியோட கடமை, அவங்க குடும்பத்தாரோட கடமை, அது கண்டிப்பாக அது செய்யணும். அதுவும் ஆம்ஸ்ட்ராங் வந்து கேட்டால் வந்து ஒரு பெரிய அளவில் மதிக்கத்தகுந்த அந்த பகுதியில் மட்டும் கிடையாது, பொதுவாக வந்து அந்த கிட்டத்தட்ட கேட்டால் பெரம்பூர் பகுதி மட்டுமே இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாவட்டங்கள் சொல்ல முடியும். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இப்படி ஒரு 3 மாவட்டங்களில் வந்து அவருக்கு நிறைய செல்வாக்கு, சமூகங்களின் முக்கிய தலைவர்கள் ஒருவர். ஆமாம், அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்குது. குறிப்பிட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது.
அப்படி இருக்கும். அது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம், சென்னைக்கும் வந்து பெரிய வந்து ஒரு 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 செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைக்கப்பலாம் நடந்தால் பிரச்சனை இல்லை, சுமூகமாக நடந்தேன். ஏதாவது அவங்களுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து கேட்டால் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 கோஷ்டி ஆகிட்டாங்க. வழக்கறிஞர் ஆனந்தனுடைய அவருக்கு தலைமையில் வந்து ஒரு குரூப்பாகவும், ஆம்சாங் மனைவி பொற்கொடி அவங்க தலைமையில் ஒரு குரூப்பாகவும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரிவெஞ்சுன்றது வந்து கேட்டால் யார் வந்து இந்த படுகொலையை நடத்துனாங்களோ அவங்களுக்குள்ள அந்த ரிவெஞ்சுன்றது போய் இவங்களுக்குள்ளேயும் ஒரு மோதல் ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு சில இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு பாதுகாப்பு கருதான் தேவை. இதில் என்ன இருக்குது, அவர் வந்து இப்போ ஆம்சாங் அவர்களுக்கு வந்து இந்த நினைவேந்தல் செய்யக்கூடாதுன்றதுல அரசுக்கு என்ன இன்டென்ஷன் அந்த மாதிரி இருக்காது. பொதுவாக இவங்களும் வந்து பொற்கொடியாக இருக்கட்டும் அல்லது ஆனந்தனாக இருக்கட்டும் கேட்டால், ஆனந்தம் சட்டம் படித்தவர், 2 பேருமே சட்டம் படித்தவங்க தான். ஆனந்தம் தேர்ந்த வழக்கறிஞர் தான். அவங்களுக்குலாம் தெரியும் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வந்து எதுக்காக தடை விதிக்கிறாங்கன்றதுலாம் அவங்க கண்டிப்பாக இந்த காரணங்கள் தெரியும் தான். அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை மோதல் எதுவும் இருக்காது, தலைவர்களுக்குள்ளே இருக்காது நிச்சயமாக. ஆனால் கீழ்மட்ட லெவலில் இருக்கிறாங்க இல்லையா தொண்டர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவலில் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அங்கே தேவையற்ற வந்து அமைதியற்ற ஒரு சூழல் ஏற்படுறதுனால கூட வந்து தடை விதிச்சிருக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பொற்கொடி அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் வந்து உள்ள வந்து ஒரு போர் மாதிரி போகுது அப்படின்னு. எதனால அந்த போருங்க சார்? உள்ள போர்லாம் கிடையாது, வெளிப்படையாக தான் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோதல் கட்சிக்குள்ளேயே ஒரு போர். கட்சிக்குள்ளேன்னு சொல்ல முடியாது. கட்சியே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனந்தன் கிட்ட தான் கட்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க தனி கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. பொற்கொடி வந்து தனி கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனந்தன் கிட்ட ஏற்கனவே இருக்கிற வந்து ஆம்சாங் இருக்கும்போது வழிநடத்துகிற அந்த பிஎஸ்பி வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து அவர் தான் இப்போ தலைவராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் அது வந்து ஒரு உங்களுக்கு தெரியல ஒரு நாமினேட்டட் போஸ்ட் தானே அது. அவங்க அகில இந்திய தலைமை வந்து யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும். மாயாவதி அவர்கள் வந்து கேட்டால் இவருக்கு வந்து ஆம்சாங்க்கு பிறகு வந்து கேட்டால் அந்த கட்சி வந்து முழுக்க இவர் தான் வந்து ஆனந்தன் தான் வந்து வழிநடத்துகிறாரு. ஆம்சாங்கருடைய உறவினர்களும் நெருங்கிய உறவினர்களும் அவருக்கு கூட இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கேட்டால் பொற்கொடி அவர்கள்கிட்டையும் வந்து கேட்டால் அவருடைய கிராஸ் ரூட்டில் இருக்கிற சில முக்கியமான தொண்டர்கள் வந்து பொற்கொடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க பொற்கொடி கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தொண்டர்கள் அவங்கள வந்து ஆம்சாங் கூட இருந்தவங்க முக்கியமான நபர்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்களாம் சேர்ந்து ஒரு தனியாக ஒரு கட்சியை தொடங்கலான்ற அந்த எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை நினைவேந்தல் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒருவேளை அது வெளிப்படலாம். ஓகே சார், இப்போ வந்து பொற்கொடி அவர்களுக்கு மேல் வந்து ஏன் வந்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா பொற்கொடி அவர்கள் வந்து தலைவராக வரணும்னு சொன்னாங்க. ஆனால் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆனந்த் பக்கம் அவர்கள் தான் நிற்கிறாங்களே, இப்போ பொற்கொடி ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து இந்த ஆம்சாங் அவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களோட இவங்க தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? ஒரு விஷயம் தம்பி நான் சொல்கிறேனே, இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து சரின்றதை நம்ம ஆராய முடியாது, ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு தெரியுமா, ஒரு குற்றச்சாட்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட போது கூட பார்த்தீங்கன்னா அந்த கொல்லப்பட்டவங்களுக்கும் வந்து இந்திரா காந்தி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ராஜீவ்காந்தி இறந்தபோது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரியான வந்து ராஜீவ்காந்திக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் கூட இதுக்கு வந்து அவருடைய படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறாங்க, சதியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் இறந்தபோது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து ஜெயலலிதா பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னாங்க, மோரில் விஷம் கலத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. யார் சொன்னது? யார்? ஜெயலலிதா. யாரை? விஎன் ஜானகியை, அவங்க மனைவியே சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெயலலிதாவுடைய மரணம் வந்து இந்த அப்போலோவில் நான் சொல்ல ஜெயலலிதா அவர்கள் மரணம் அப்போலோவில் ஒரு 72 நாள் இருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து யார் காரணம் சந்தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னம்மா உட்பட பல பேர் மேலே வந்து அதெல்லாம் கூட சொல்கிறாங்களா இல்லையா, தகவல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து ஒரு இந்த இந்த படுகொலைக்கு வந்து பின்னாடி வந்து சதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் ப்ரூஸ்லி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்ததுலேயே நான் ஒரு கதை சொல்லுவாங்க. ப்ரூஸ்லியோட வந்து துணைவியாரே வந்து கேட்டினா அவரை கொண்டதை வந்து தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி மைக்கேல் ஜாக்சன் இறந்த போதும் கேட்டினா அவருக்கு வந்து நெருங்கிய காதலியே வந்து அவருக்கு ஏதோ சொல்கிறான். இந்த மாதிரியான நிறைய பேருக்கு வந்து கேட்டினா ஒரு இதெல்லாம் வந்து நிரூபணம் இல்லாத குற்றச்சாட்டு. அப்பயே பொற்கொடி கட்சியில் ஒதுக்குறாங்க. அது வந்து நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், இங்கே சில கட்சிகளில் ஒரு வழக்கம்னு ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஆம்சாங்குடைய வந்து கொலை வந்து மரணம் வந்து ஒரு துர்மரணம், ஒரு படுகொலை. ஸோ இந்த படுகொலை கேட்டால் இது அகில இந்திய அளவில் வந்து கேட்டால் வந்து அவங்களுக்கு தகவல் போய் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து இந்த கட்சியை வந்து எப்படி வழிநடத்தினார், ஒரு வன்முறை கட்சியாக வழிநடத்தினாரா,
அல்ல எப்படி வழி நடத்தலாம் சொல்லி அவங்களுக்கு தகவல் போயிருக்கலாம், யாருக்கு, மாயாவதிக்கு. அதுக்கப்புறம் அந்த தகவல் எப்படிப்பட்ட தகவல், அவங்க வந்து வெறும் இங்கே இருக்கிற கட்சியினர் கொடுக்குற தகவல் மட்டுமே கிடையாது. இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கலாம், இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். இது கட்சி சார்ந்த வந்து ஒரு போட்டி கட்சி வந்து கட்சியை சார்ந்தவங்க கட்சி விரோதத்துக்காக கொலை பண்ணியிருந்தா பரவாயில்ல. இது முழுக்க முழுக்க கேட்டினா வேற வகையான ஒரு மரணமும் சொல்லப்படுது. வந்து கட்ட பஞ்சாயத்து அது தாண்டி கேட்டினா வந்து ரவுடிகளால் கொல்லப்பட்டதுனால பல வந்து பேரங்கள், கட்ட பஞ்சாயத்து, இப்படி வந்து நிறைய தகவல் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் விசாரணைக்கு முடிஞ்சு தான் வந்து யார் பண்ணாங்கன்றதே தெரியும், அது வேறு விஷயம். இப்படி தகவல் ஒரு விஷயம் கிளியர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி விரோதத்துக்காக வந்து கொல்லப்படலை. கட்சி விரோதம் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கட்சிக்கும், பகுஜன் சமாஜ் கட்சிக்கும், திமுகவுக்கும் அல்லது அண்ணா திமுகவுக்கும் அல்லது பிஜேபி, இந்த மாதிரி கட்சி விரோதத்தினால அவர் வந்து கொல்லப்படலை. தனிப்பட்ட காரணங்கள், அவருடைய நடவடிக்கை சார்ந்த காரணங்கள் தான் சொல்லப்படுற காரணங்கள். இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு கூட என்ன கேட்டினா, இனி வரும் காலங்களில் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியாக வழி நடத்தட்டும் அப்படின்னு கூட நினச்சி ஒரு வேளை வந்து ஆனந்தன் வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர், ஒரு என்ன சொல்ற சீனியர் மோஸ்ட் அவர் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது அவர் தலைமையில் அந்த கட்சி வழி நடத்துறது சரியாக இருக்கும். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கக்கூடியவங்க தானே வந்து எப்படியும் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ரிவெஞ்சுன்றது வந்து அவங்களுக்குள்ள அந்த வந்து ஒரு ஃபயர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம் அவங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அதை சார்ந்தவங்க கூட வந்து அந்த பழி உணர்வு ஒரு வேளை இருக்கலாம். இதனால் வந்து அவங்க என்ன செய்யணும்னா, கட்சியை வழி நடத்துகிறவங்க வந்து இது வந்து முழுக்க தனிப்பட்ட நடவடிக்கை. அது வழக்கு சம்பந்தமாக அவங்க பார்த்துக்கிட்டோம், அந்த வேலையை யார் பொற்கொடி பார்த்துக்கிட்டோம். நீதிமன்ற விசாரணை, வழக்கு, சட்டம், இதெல்லாம் இது சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வழி நடத்தட்டும்னு சொல்லி கூட ஒரு வேலை வந்து கேட்டால் வந்து ஆனந்தன் கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துக்கலாம். நான் என் பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். கட்சி நலனுக்காக. ஏன்னா கட்சிக்கு வந்து பொறுப்பு இருக்கா சில கேட்பாங்க. ஏங்க கட்சி கூட பொறுப்புனா கண்டிப்பாக கட்சிக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஃபிடேவிட்டையும் கட்சி வந்து சைன் பண்ண முடியாது. கட்சி இருக்க வந்து தலைவரோ பொலிசாரோ சைன் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்டவருடைய யார் வந்து கொல்லப்பட்டாரோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அந்த அஃபிடேவிட்லேருந்து எல்லாருமே கைது பண்ணலாம். அது வந்து அவங்க மனைவி பண்ணலாம் அல்லது அவங்க வந்து யார் வந்து பிளட் ரிலேஷன் யாரோ அவங்க பண்ணலாம். அவங்க பிரதரோ அவங்க சார்ந்தவங்க யார் வேணால் பண்ணலாம். நான் சொல்கிறது யார் வேணும்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளை, இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் கட்சி வந்து என்ன செய்ய முடியும் கேட்டால் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான வந்து உதவிகள் செய்யலாம். பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், பண உதவி பண்ணலாம். இப்படி வழக்கு நடத்துறதுக்கான வந்து எல்லா வேலைகளும் செய்யலாம். ஆனால் அங்கே வந்து யார் வந்து அஃபிடேவிட்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்கன்னா அவங்க மனைவி, அவங்களுடைய தம்பி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போது இதில் வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுதுங்களா, வழக்கு நடத்துறது குடும்பத்தினர் தான் நடத்தணும். கட்சியை நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்லேருந்து நிர்வாகி யார் வேணாலும் நடத்தலாம். அந்த வகையில் இப்போ ஒரு டீம் வந்து இருக்கிறாங்க, ஆனந்தன் டீமில் இருக்கிறாங்க. அதில் கிராஸ் ரூட்டில் இருக்கிற தொண்டர்லாம் அவர் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அது ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். அதெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு கிடைக்குதுன்றதை பார்க்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெம்பர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்றது ஒரு கணக்கு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய கட்சிகளே இங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க தெரியும். அதிமுகவே வந்து கேட்டால் எந்த நேரத்தில் ரெட்டையிலையை பிடிங்கிப்பாங்க. எந்த வந்து 35% ஓட்டு இருந்தது, இப்போ 20% தான் ஆயிடுச்சு. பெரிய கட்சிக்கு அது நிலைமை இருக்குது. இது பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய கட்சி தான், ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியதான். அந்த கட்சிக்கு வந்து கேட்டால் அதாவது மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல்வா இருக்குன்னா குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களில் தான் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த நடவடிக்கை கேட்டால் ஒரு பக்கம் கட்சி வந்து வழிநடத்துகிற இடத்துல ஆனந்தம் இருக்கிறாரு, வழக்கை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொற்கொடி இருக்கிறாங்க, அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட இருக்கலாம். அது அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்கான்னு அது நமக்கு தெரியாது. அது குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. சரிங்களா? ஆனால் இதுதான் இப்படி தான் நடக்குது. கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒருத்தரும், குடும்பத்தை வந்து வழக்கை நடத்தக்கூடிய குடும்பத்தினர் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு ஆனந்த் அவர்கிட்ட இருக்குது, அவர் பண்ணுறாரு அப்படின்னீங்க. ஆனால் ஆனந்த் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். என்னன்னா, நான் பொறுப்புக்கு வந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை கேஸை சிபிஐக்கு மாற்றக்கூடிய விஷயங்களை அந்த ஒரு விஷயத்த அழுத்தமாக கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆனால் அவரால் சிபிஐக்கு மாற்ற முடியல. ஓகேங்களா? அவர் அழுத்தத்தையும் கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தம்பி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸில் வந்து 27 பேரை கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவசரமாக இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க. குற்றப்பத்திரிக்கை வந்து ரொம்ப வேகமாக கொடுக்குறாங்க. அதனால இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அவங்க தம்பியும் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த கேஸ் அவசரம் முடிக்க பார்க்கப்படுது சார். அதுக்கு வந்து பாருங்க, ஒரு விஷயம் நல்லா பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம சந்தேக பார்வையில் நம்ம இருக்கிற வந்து ஒரு சாதாரண வந்து அவங்க தம்பி சொல்கிறாங்க. இருங்க, நான் தம்பி சொல்கிறது அப்படி இருக்கும். இது வந்து அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில சந்தேகங்கள் அவங்க எழுப்புறாங்க. ஏன் அந்த திருவங்கடம்ன்றவர் வந்து என்கவுண்டர் பண்ணதுலேருந்தே வந்து இந்த கேள்விகள் எழுப்பப்படுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டே இருக்கோம்.
இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு பிளவு இருக்குது கன்ஃபார்ம். அதாவது கேட்டினா அவருடைய பிரதர் அண்டு அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஆங்கிள்லையும், பொற்கொடியை சார்ந்தவங்க ஒரு ஆங்கிள் இருக்காங்க. இப்போது இவர் வந்து ஆனந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார். தம்பி குடும்பங்களுக்கு அந்த ஆதரவாக, அது ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் ரெண்டாயிடுச்சு. பொற்கொடியை சார்ந்தவங்க ஒரு பக்கமும், அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பிகள் அவங்கெல்லாம் ஒரு பக்கமும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, இப்போ ஆனந்தன் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாருன்றது தான் பொருள். ஆனந்தன் வந்து யாருக்கு ஆதரவாக இருக்காருன்னா அவங்களுடைய பிரதர், அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். பொற்கொடி தவிர எல்லாருக்கும் ஆதரவா இருக்காருன்றீங்க. பொற்கொடி தவிர இல்லை, பொற்கொடி அவங்க சைடில் ஒரு டீம் இருக்குது சார். அவங்க பிரதர் 2 ஆயிடுச்சுன்ற நான் ஆம்ஸ்ட்ராங் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பொற்கொடி மனைவி சார்ந்தவங்க, இன்னொரு பக்கம் தம்பி சார்ந்தவங்க, அப்படி அண்ணன் தம்பி சார்ந்தவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கேட்டினா ஆனந்தன் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு கேட்டினா, கட்சி யாருன்னா இவருக்கு வெளிப்படையாக தெரியுது கேட்டினா, அவர் கட்சி கூட்டத்தில் மீட்டிங் எல்லாம் வந்து அவர் தம்பி கீனோஸ், அதான் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி வந்து இருக்கு. இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டினா ஏற்கனவே நான் சொன்னது தான், கட்சி வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணுன்றத ஒரு ஜென்ரல் கோரிக்கையை வைக்க முடியும். ஆனால் சட்டப்பூர்வமாக செய்யக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிளட் ரிலேஷன் தான். அந்த வகையில் அவங்க தம்பிக்கும் உரிமை இருக்குது இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அது ஏன் சார் சிபிஐக்கு மாத்திரம்ன்றாங்கன்னா அப்ப இங்க மாநில போலீஸ் நம்பிக்கை இல்லையா? இல்லை சார், சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறம் சேகர் பாபு, இந்த மாதிரி அமைச்சர்களுடைய பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரோல் ஆகுது. இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இடம் பெறுதான் கேஸ். ரெண்டும் எப்படி வேணா எடுத்துங்க, இருக்கிறது என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, வெளிப்படையாக வர்ற செய்தி வர்றது தானே. இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, யார் மேலே வேணாலும் சந்தேகப்பட்டுக்கலாம் சார். சந்தேகம் தானே சார், அதுக்கு ஏதாவது இது இருக்கா, ஸ்கேல் இருக்கா, வரம்பு இருக்கா, அந்த மாதிரி சொல்லப்படுது. இவங்கெல்லாம் பின்னாடி இருக்கலாம். இப்போ நான் கேட்குறேன், குறிப்பிட்ட இந்த ஒரு வழக்கு இருக்குது இல்லை, இப்போ இந்த அஜித்குமார் இந்த லாக்அப் டெத்து ஏன் உடனே வந்து தூக்கி வந்து சிபிஐ கொடுத்துட்டாங்க? ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் கேட்டால் இங்கே இருக்கிற சில வந்து முக்கிய அரசியல் போலீஸ் தொடர்பு இருந்தது, இதில் போலீஸ் தொடர்பு இல்லைனாலும் கூட முக்கியமான அமைச்சர்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து இணைச்சி பேசும்போது இது வந்து சிபிஐ விசாரணை பண்ணால் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு யார் நம்புறாங்க? நீங்களும் நானும் இல்லை, அவங்க குடும்பத்தினர்கள் சொல்றாங்க. அது யார் வேணா இருக்கட்டும், அது வந்து கட்சி கூட இருக்கட்டுமே, ஆனந்தன் கூட இருக்கட்டுமே, ஆனந்தனுக்கே கூட வந்துக்கிட்டா இல்லை இது வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் மாநிலத்தில் வந்து. ஏன்னா அவருக்கு டெப்த் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்ன ஆழம் இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்றது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அவங்களுக்கு இந்த ஆழம் என்னன்றது தெரியும். யாருக்கு? ஆனந்தனுக்கு தெரியும், கீனோஸுக்கு தெரியும், பொற்கொடி தெரியும். என்ன டெப்த்து, என்னோட வந்து ஆழம் என்ன காரணமாக இருக்கும், யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்கலாம்னு சொல்லி வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாநில அரசு விசாரணை பண்ணால் அதுக்கு வந்து முன்னேற்றம் இருக்காது. அப்போ வந்து இதை வந்து சிபிஐ நம்பிக்கை. ஆமாம், ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருடைய தேவையற்ற சில பேர் வந்து கேட்டால் வந்து ஒரு பின்னணிகள் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், சில ஊடகவியலாளர்கள் தெரியல உங்களுக்கு, முடிநரசா மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் வந்து அந்த மாதிரி நபர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இவரோட தொடர்பு இருக்குது, அவரோட தொடர்பு இருக்குது, போகிற போக்கில் அள்ளி வீசிட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது கேட்டால் அதை வந்து ஒரு வேளை கேட்டால் அந்த மாதிரி உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு வேளை அப்படி இருக்கும்போது கேட்டால் அதை வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தனும் வந்து ஒரு தேர்ந்த வழக்கறிஞர், கிரிமினல் வழக்கறிஞர், அவருக்கு வந்து எல்லாரோட கூடுதலாக கூட சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். அப்போது அவருடைய நேரடியாக கேட்க முடியலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி நேரடியாக அவர் கேட்க முடியாது. ஏன்னா அவர் வழக்கறிஞராகவும் அவர் இருக்கிறதுனால, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழம் தெரிஞ்சதுனால நேரடியாக அவர் வந்து தெரியும், அவருக்கு சட்டப்பூர்வமாக நம்ம கேட்க முடியாது இதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவருடைய தம்பி மூலமாக கூட இதை சிபிஐ வந்து விசாரணை கேட்கலாம். கீனோஸ் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கிறாங்க, ஒருவேளை ஆனந்தன் கூட வந்து கேட்டால் வந்து சட்டப்பூர்வமாக இதை யார் செய்ய முடியும்னு அவருக்கு தெரிஞ்சு கூட தம்பியை செய்ய வைக்கலாம். இது வந்து சிபிஐ விசாரணை கேட்டு கூட வந்து மனு தாக்கல் பண்ணலாம் இல்லையா? பின்னணியில் பொற்கொடி அவர்கள் கூட இருந்திருக்கலாம்ல. பொற்கொடி, அதுதான் சார் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலையான்னு கேட்டினா, பொற்கொடி அவர்கள் வந்து இதை செஞ்சு இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வரணும்னு அவசியமே இல்லை. பொற்கொடி இதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டிருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். அவங்க கேட்கல. அது கேட்காத காரணம்னு கேட்டால் இப்போ இப்படி நம்ம நியாயமாக இருக்குமா? இப்படி கேட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க நான் இறந்த துக்கத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, இவங்க செய்வாங்கன்னு நம்ம பார்த்தோம், இவங்க செய்யலை அப்படின்னு கூட காரணம் சொல்லலாம். இப்போது சிபிஐ விசாரணை கேட்கலன்றதுனாலேயே அவங்கள வந்து நம்ம சந்தேகப்பறவை பார்க்குறதுன்றதும் இல்லை. இவ்வளோ அப்போ நம்ம இப்படி கேட்பாங்கன்னு கேட்டால் இவ்வளோ நாள் கேட்காம இப்போ ஏன் கேட்டாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு கால அவகாசம் தானே சார். போலீஸ் எப்படி செயல்படுதுன்னு தெரியணும்ல. 25 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க இல்லையா? இது யார் செஞ்சது? ஸ்டேட் போலீஸ் தான் செஞ்சுருக்கு. அப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஓடி போயிடுச்சு இல்லையா? அதை வந்து 25 பேரில் யாராவது பெயிலில் வந்துட்டாங்களா? வரல. அப்போ இது தொடர்ச்சியாக கூட இனிமேல் கூட கேட்கலாம். ஆனால் வந்து இப்போ யார் கேட்குறாங்கன்னு ஒருத்தர் கேட்டார், அவருடைய பிரதர் கேட்டிருக்கிறாரு, சிபிஐ விசாரணை கேட்டு வந்து அவர் வந்து
கோரிக்கை வச்சிருக்காரு. அது என்ன இருக்கு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் டைரக்ஷன் கூட போகலாம். இது வந்து ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட அந்த வேலையை யார் செய்கிறாங்க? எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து மனு தாக்கல் பண்ணாங்களோ அந்த கீனோஸ் அவர் தான் பண்ணணும். அந்த வழக்கை யார் நடத்தலாம்? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை சார்ந்து கூட வந்து வழி நடத்தலாம் இல்லையா? இதே வந்து ஆனந்தன் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம். ஒருவேளை எனக்கு தெரியாது, ஒருவேளை அப்படி கூட நடத்தலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் அணுகக்கூடாது. அவங்களும் நிதானமாக செயல்படுறாங்க. 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார். அது முன்னேற்றம் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் கீனோஸ் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்குறேன். என்ன இதில் என்ன இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து கேட்டால் அவங்களும் கூட சேர்ந்து கூட இந்த வழக்கில் வந்து அவங்களும் கூட இணைச்சிக்கலாம். ஒருவேளை பொற்கொடி கூட இணைச்சிக்கலாம். ஆனந்தன் கூட இந்த வழக்கையே கூட வந்து வழி நடத்தலாம். பொற்கொடி அவங்க தனியாக கூட வழக்கறிஞர் வச்சுக்கலாம். ஸோ கட்சிக்குள்ள அந்த பிளவையும் கட்சியில் வந்து அவங்க செயல்படக்கூடிய அந்த பிரிவினையை வச்சு வழக்கோட சேர்த்து முடிச்சு போடக்கூடாதுங்க. வழக்கு தனி, கட்சி தனி. ஸோ அதனால நம்ம அப்படிதான் இதை வந்து பார்க்கணும். ஓகே சார், நீங்கள் பேசும்போது நீங்களே சொன்னீங்க ஓராண்டு ஆயிடுச்சு இந்த கேஸ், இந்த கொலை கேஸ் நடந்த அப்படின்னு. இந்த ஓராண்டு காலத்தில் வந்து 20க்கும் மேற்பட்டு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு. இதில் வந்து என்கவுண்டரும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஒரு கொலைக்கு வந்து தலைமையாக மையப்புள்ளியாக செயல்பட்டவங்களோட பேர் வந்து இதுக்கு வெளியே வரல. அதுதானா சார் இப்போ நடக்கிறது. இந்த வழக்கு முன்னேற்றம் அடையாம அப்படியே இருக்கு. 25 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. நான் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சம் குவைட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் அந்தந்த ஏரியாவில் புள்ளிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் கொண்டு போயிட்டு உள்ள வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து இப்போ கொஞ்சம் அமைதி இருக்குது சார். இதை தாண்டி வந்து கேட்டால் இந்த வழக்கு முன்னேற்றம் அடையலைன்றது தான். முன்னேற்றம் அடைஞ்சால் தானே யார் வந்து முக்கிய குற்றவாளி யார், இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, இவங்கெல்லாம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கருவிகளாக கூட பயன்பட்டுருக்கலாம், ஒரு டூலாக வந்து இவங்க பயன்பட்டுருக்கலாம். முக்கியமான குற்றவாளி யார் பின்னாடி இருந்தாங்க, யார் சதித்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை பங்கு வகிச்சது யாரு அப்படிலாம் எப்படி தெரியும் கேட்டால் அடுத்த கட்ட நகர்வு தானே. இங்கே நகர்லன்றதான பிரச்சனை. அதை ஏன் நகரல சார்? ஏன்னா சொல்றாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா இதே நம்ம சொல்லி ஏன் நகர மாட்டுது? நம்ம இப்போ இனிமேல் அப்படி சொல்றது இல்ல. இனிமேல் வந்து என்னன்னா, ஆனா உண்மையும் தான் சார். அது அந்த புகழை நம்ம ஏன் இழக்கணும்? அது வந்து நம்ம ஒரு கேள்வி பொருளாவே நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம கடைசியில் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான போலீஸ் கட்டினா இப்போ மாவு கட்டு போடுறதுக்கு தான் இணையான போலீஸ்ன்ற மாதிரி. ஏன்னா வேர்ல்டு லெவலில் மாவு கட்டு நம்ம தான் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி ஆகிட்டோம் இப்போ. ஏன்னா கோர்ட்டே கேட்டுருச்சு. ஏன்னா இது வரைக்கும் 300 பேர் 400 பேருக்கு மாவு கட்டு போட்டிருக்கீங்க, அது என்ன கணக்குன்னு சொல்லி இப்போ கோர்ட்டு கேட்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து மல்லாந்து துப்பிக்கிறது தான். போலீஸை வந்து தரம் தாழ்த்தி நம்ம வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணுறது வந்து நம்மளை மல்லாந்து துப்பிக்கிறது தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக நடக்கிறோம், சுதந்திரமாக பாதுகாப்போடு இருக்கிறோம், பாதுகாப்போடு தூங்குறோம் சொன்னாலே அந்த இரவில் வந்து பணியாற்றக்கூடிய அந்த ரோந்து போகக்கூடிய அந்த போலீஸ்காரர்களால் தான். உண்மை இது. தவறுகள் நடக்கலாம். ஸோ ஒரு இடத்துல தவறு பண்ணுறாங்க, ஒரு 5 போலீஸ் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு 10 போலீஸ் வந்து சாத்தானத்தை தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு 5 போலீஸ் வந்து கேட்டால் வந்து திருபுவனத்தை தப்பு பண்ணிட்டாங்கன்றதுனாலே நம்ம வந்து போலீஸை தரம் தாழ்த்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில வழக்கில் வந்து முன்னேற்றம் அடையலைன்னு சொன்னால் அரசியல் அழுத்தங்களால் கூட வந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க செல்வம் பெருந்தகை, சேகர் பாபு, அதுதான் நான் சொல்கிறேன் சார். இவங்கெல்லாம் வந்து இதில் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு இந்த கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு செய்திகள் உலா வருது இல்லையா, ஒரு சந்தேகமாக உலா வருது இல்லையா. அப்போ வந்து கேட்டால் அந்த ஸ்டேட் போலீஸே விசாரணை பண்ணால் அந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சந்தேகமாகவே இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சில முகங்கள் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் வந்து சட்டம் சார்ந்து பல பிள்ளைகளை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு, நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கிறாருன்ற பேர் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அவர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார், செலக்டிவான கட்ட பஞ்சாயத்தில் தான் அவர் ஈடுபடுவார்லாம் சில தகவல்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து பரவலாக எல்லாரும் பேசப்படுது தான். இப்போ நானே கூட அவர்கிட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் பேசுனது எல்லாமே என்கிட்ட வந்து கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது. என்னென்னா ரிசர்வேஷன் சம்மந்தமாக தெளிவான பார்வை இருக்குது. அவர் பொலிட்டிக்கல் தமிழ்நாடு அரசியல் குறித்து தெளிவான பார்வை இருக்குது. ஒரே கேள்வி தான் அவர் எல்லார்ட்டையும் கேட்ட ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி கூட அவருக்கு வந்து ஒரு வேளை வந்து இந்த என்ன அவருடைய இந்த முடிவுக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஒரு கேள்வி அவர் கேட்டார். என்ன கேள்வி? அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நமக்கு எதுக்கு தனி கட்சி? பொதுவான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு தனி கட்சி? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்காக தனி கட்சி? அவங்கள முதலமைச்சர் பதவியில் உட்காரத்துக்கு நாம ஏன் தனி கட்சி தொடங்கணும், தனி கட்சி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பரவாயில்ல, எல்லாரையும் கேட்டார். நாம எது கட்சி நடத்தணும்? அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நம்ம கட்சி நடத்தணும்? இல்லைன்னா அவர் உங்களுக்கு தெரியும் சார், கடந்த காலத்தில் யாராவது இதே பகுஜன் சமாஜ் கட்சி வந்து சார்பா ஒரு கூட்டணிக்கு போயிருக்க முடியுமா அவரால்? இவர் என்ன சொல்றாரோ அந்த அம்மா அங்க வந்து சரின்னு சொல்ல போறாங்க. யாரு? மாயாவதி.
இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளோட நாங்கள் வந்து கூட்டணிக்கு போகிறோன்னு சொன்னால் இவர் சொல்லியிருந்தாருன்னா எப்போ அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்கரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கலாமே இவர். ஆனால் அந்த ரூட்டுக்கு அவர் போகல. அந்த ஒரு கேள்வி வந்து நீங்கள் ஊடகங்களே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கும் முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் நம்ம எதுக்கு தனியாக கட்சி தொடங்கணும், தனியாக கட்சி நடத்தணும் அப்படி கேள்வி கேட்டார். ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி அதை வச்சார். அது வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து பரவலாக வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அட்ராக்டிவ் வார்த்தைகளாக இருந்தது. என்னன்னா வந்து இது ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு முடிவு. இந்த முடிவுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றது வந்து ஒரு புலனாய்வு மூலமாக தெரிய வரணும். ஒரு வருஷம் ஆகி எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ அடுத்த கட்டமாக இவங்க சிபிஐ நோக்கி நகர்றாங்க. இது வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு வகையான வந்து ஒரு ஸ்லோ நடவடிக்கைன்னு கூட சொல்ல முடியும் இவங்க நடவடிக்கை. இப்போ இறந்து வந்து அவர் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கூட இவங்க வந்து எங்களுக்கு சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு கேட்டிருக்க முடியும் இவங்க தரப்பில், ஆம்ஸ்ட்ராங் தரப்பில். ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷம் கழித்து இவங்க கேட்குறாங்கன்னா ஒரு நிதானமாக பார்த்து கேஸோட போக்கை பார்த்து இல்லை இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்போ மூவ் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து உள்நோக்க பார்வையோட பார்க்க தேவையில்ல, அரசியல் பார்வையோட பார்க்க தேவையில்ல. யாரையும் இவங்களுக்கு எதிரானவங்க அவங்க எதிரானவங்க கேட்டால் என்ன கேட்டால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னே நான் சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். நான் குடும்ப அளவில் நம்ம போய் அது வந்து பஞ்சாயத்து மினிஸ்டர் குடும்பத்துக்குள்ளே நிறைய சிக்கல் இருக்கும். இங்கே வந்து 2 நாட்டுக்குள்ள பிரச்சனையை கூட தீர்த்துடலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே நாளைக்கு ஒரு நாள் என்றைக்கு இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒரே பிளட்டு சார். நாளைக்கு வந்து ஒன்றாயிருவாங்க. நாளைக்கே இன்றைக்கி ஒரு கருத்து மட்டுமே இருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பாசத்தால் பிணைக்கப்பட்ட வந்து என்ன கேட்டால் மேம்பட்ட வகுப்பை காட்டிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட தான் கேட்டால் அந்த பாச பிணைப்பு அதிகமாக இருக்கும். அது நாளடைவில் அவங்களுக்கு சரியாயிடலாம். ஆனால் 2 பார்வையாக இருக்கணும். குடும்ப பார்வை தனி, அரசியல் பார்வை தனி. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, குமரி ஆனந்தன் வந்து காங்கிரஸ் இருந்தார், தமிழிசை வந்து பிஜேபியில் வந்து போய் வந்து கவர்னராக ஆகிட்டாங்க. அந்த கவர்னர் ஆனதும் தெலுங்கானாவில் போயிட்டு வந்து அவங்க கவர்னராக இருந்தாங்க. பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த கவர்னர் மாளிகையில் தான் போயிட்டு வந்து மாத கணக்கில் தங்கியிருந்தார். ஐயோ பிஜேபி கட்சியில் சார்ந்து கவர்னர் ஆகிட்டாங்க, அதெல்லாம் என் பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். கட்சி வேற அரசியல். அந்த தெளிவான பார்வை 2 தரப்புலையும் இருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டீங்கன்னா இங்கே யார் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கையை வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லும். சரிங்களா? ஆனால் என் பார்வையில் நான் சொல்ல கேட்டினா உண்மையிலே இவங்களுக்கு வந்து வழக்கு வந்து நடத்தி நல்லபடியாக வந்து கேட்டினா அது வந்து உண்மை குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கணும் இவங்க நினச்சாங்கன்னா ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் தான் அது சாத்தியமாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.